ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் யாவரும் சேர்ந்து மாறாத தேவனை பாடி உயர்த்தி அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் அருள் செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நான் உங்களை அழைக்கிறேன். ஃபாதர் வெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய பாடல், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக படைத்து வைத்திருக்கிறார். இது ஆசீர்வாதத்தின் நாள். ஒருவேளை நீங்கள் எப்படி நினைத்திருந்தாலும் பரவாயில்லை, இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடுவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எல்லாம் சொல்லுவோமா? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் மூளைக்கல்லாயிற்று, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க. அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, நம்பிக்கையோட வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம்,
எல்லாவற்றிலும் தோல்வியை பார்த்திருக்கலாம். உள்ளமெல்லாம் உடைந்து போயிருக்கலாம். இரவு படுக்கும்போது ஏன் விடுகிறது என்கிற ஒரு வேளை, ஒரு நிலவரம் இருக்கலாம். விடியும் போது ஏன் இரவு வராதா என்று சொல்லி ஒரு வேளை யோசிக்கலாம். என்னுடைய மரணப்படுக்கை எப்பொழுது மாறும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்கள் தோல்விகள் எப்பொழுது மாறும் என்று சொல்லி ஒரு வேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் சொல்லுகிறது அவருடைய அன்பு நம்ம மேல் எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்டு அவர் பதில் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த 10 குஷ்டரோகிகள் வந்து அவரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே உமக்கு சித்தமானார்களை சுத்தமாக்க உம்மாலே கூடும் என்று சொன்னபோது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் விடுவிக்கிறவராய், சுகமாக்குகிறவராய், உடைய வாழ்க்கையை மாற்றி உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல்கள் அதிகாரம் இது கைதட்டி பாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று மகிழ்வோம், அக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரையும் புகழ் பாடவே. எல்லாம் சொல்லுமா? ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதே ஆசை. ஆண்டவரே உம்மை உயர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பா, உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமாப்பா, அந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும், இந்த பூமியில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த கடைசி நிமிடம் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இந்த நாமத்தை உயர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்க செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே அழைத்த அழைப்பை நினைத்து, என் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே கிருபைகளை நினைத்து உம்மை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுமா? உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, தூக்கி எடுத்தீரப்பா.
அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த எங்களை உடைய ரத்தத்தினால கழுவி உடைய பிள்ளையா எங்களை மாற்றினீர் ஆண்டவரே. உடைய பிள்ளையா எங்களை மாற்றினீரப்பா. உடைய ஆசீர்வாதத்தை எங்களை பங்காளிகளாக மாற்றினீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேர கண்களை ஏறெடுத்து அவரை பார்த்து சொல்லுவோமா, நீ நல்லவர் என்று சொல்லி. நல்லவர் என்று சொல்லுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. உடைய பாவங்களை மன்னித்தாரே, உடைய அக்கிரமங்களை மீறுதலை மன்னித்தாரே, ஒன்றுக்கும் உதவாத நம்மை தூக்கி எடுத்தாரே, நம்முடைய பிள்ளையாய் மாற்றினாரே, ஆசீர்வதித்திருக்கிறாரே, சுகம் தந்திருக்கிறாரே, ஒரு புதிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, புதிய நம்பிக்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. இந்த உலகம் நம்மளை நம்பல, உடன் பிறந்தவங்க பெற்றவங்க நம்மளை நம்பல, நம்முடைய மனைவி பிள்ளைகள் நம்மளை நம்பல. ஆண்டவராகிய தேவனோ நம்மை நம்பி நம்மை அழைத்து தூக்கி எடுத்தாரே. அல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாம் ஏறெடுக்கிற எல்லா துதிகளுக்கும், எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். ஆவியானவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஜீவக்கிடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவக்கிடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எல்லாம் சொல்லுவோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஒருவேளை சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னவாயிற்று? எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் என்னோடு பேசினாரே. என் பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு, என் கணவனுக்கு எனக்கு கொடுத்தாரு, என் தொழிலை குறித்து, என் ஊழியத்தை குறித்து கர்த்தர் கொடுத்தாரு. அவையெல்லாம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களுடைய பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர்களை மறப்பதில்லை. அவர் உங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறது வரைக்கும் அவர்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். யாக்கோபு அந்த வனாந்திரத்தில் ஒரு தனி மனிதனாய் படுத்து கிடக்கிறார். அவனுடைய பாதையில் அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அவனை யார் அடித்து போட்டாலும், அவனை யார் கொலை செய்தாலும் அவனை கேட்பதற்கு யாரும் இல்லை. ஒருவேளை பார்ப்பதற்கு தைரியசாலியை போல் இருந்தாலும் உள்ளத்தினாலத்தில் ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அந்த இரவு நேரத்தில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது
சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு இடைப்பட்டு அவனோடு பேசினார். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ, உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ, அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் கைவிடாது இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போமா? சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த நாளை அவர் ஆசீர்வதித்துக் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற கேள்விதான், என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. அந்த வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆச்சரியத்திற்குரிய ஆசீர்வாதத்தின் நாளாய், விடுதலையின் நாளாய், உயர்வின் நாளாய், ஜெயம் எடுக்கிற நாளாய் மாறப்போகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஒரே ஒரு பாடலுடைய 2 வரிகளை மாத்திரம் பாடி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏழை எனக்கு அடைக்கலம் அவரே, பலமுள்ள கண்மாலை வெளிச்சமுமே, கூப்பிடும் போது பதில் தந்திடும் பரிசுத்தராம் என் இயேசு தேவன். கூப்பிடும் போது பதில் சந்திடும் பரிசுத்தராம் என் இயேசு தேவன். ஏழை எனக்கு அடைக்கலம் அவரே. மாறாத நல்ல பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்கான நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படி உதவி செய்தீரேன். தேவையோடு, நெருக்கத்தோடு, போராட்டத்தோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு ஆச்சரியத்தின் நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், விடுதலையின் நாளாய், சுகத்தின் நாளாய் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய எல்லா எதிர்பார்ப்புகளை கர்த்தர் சந்திப்பீராக. தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தெய்வீக விடுதலை உண்டாகட்டும். செய்கிற தொழில், வேலை எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், உயர்வும் உண்டாகட்டும். தோல்விகளெல்லாம் ஜெயமாய் மாறுவதாக. நீரே நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இந்த கிருபை தாங்கட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.